வணக்கம் அன்பர்களே. தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன். குரட்டை விட்டோர் எல்லாம் கோட்டை விட்டார், தூங்காதே தம்பி தூங்காதே. குரட்டையை விரட்டுவது எப்படி? நமது தூக்கத்தின் போது சிலர் குரட்டை விடுவதற்கான காரணம் என்ன? அதனை எப்படி தவிர்க்கலாம் என்பதற்கான அறிவியல் உண்மைகளை காண்போம். நமது தொண்டைக்குள்ளே காற்று மற்றும் உணவு குழாய் அமைந்துள்ள பகுதியினை பெர்னிக்ஸ் என்று அழைக்கின்றார்கள். தூக்கத்தில் நமது உடலின் தசைகள் அனைத்தும் தளர்வாக இருப்பது போலவே பெர்னிக்ஸ் பகுதியின் மெல்லிய தசையும் தளர்ந்து மூச்சுக்குழாயின் மேல் சாய்ந்து படிவதால் நமது மூச்சுக்காற்று இந்த தசைகளை விலக்கி கொண்டு புகுந்து செல்வதால் ஏற்படும் காற்றின் அதிர்வலைகள் ஏற்படுத்தும் ஒலியினை நாம் குரட்டை என்கிறோம். குரட்டை விடும் நபர் ஆழ்ந்த தூக்கத்தில் இருப்பதால் அவரது குரட்டை ஒலியை அவரால் கேட்க முடிவது இல்லை. சுருக்கமாக சொல்வதானால், தூக்கத்தின் போது தொண்டைக்குழி சதை தளர்ந்து மூச்சுக்குழாயின் வழியை அடைப்பதால் அதனை தாண்டி செல்லும் பொழுது ஏற்படும் காற்றின் உராய்வு ஒலியையே குரட்டை என சொல்கின்றோம். உடல் பருமனும் வாய், தாடை, தொண்டை, மூச்சுக்குழாய் முதலியவைகளின் அமைப்பும் குரட்டைக்கு காரணம் ஆகலாம். தூங்குவதற்கு முன்பு மதுபானம் குடிப்பவர்களுக்கும் குரட்டை வருவது இயல்பே. தூக்கத்தில் என்றாவது ஒரு நாள் குரட்டை விடுபவர்களும் எல்லா நாளும் குரட்டை விடுபவர்களும் நம்மில் சிலர் உண்டு. இவ்வாறு குரட்டை விடுவது மற்றவர்களின் தூக்கத்தை கெடுக்கிறது என்பது ஒருபுறம் இருக்க, சிலரின் குரட்டையானது அவர்களுடைய நோயின் அறிகுறியாகவும் இருக்கலாம் என மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர். தொடர்ந்து குரட்டை விடுபவர்களின் இதய நோய்க்கும் அதீத இரத்த அழுத்தத்திற்கும் தொடர்பு உள்ளதா என்பது குறித்து மருத்துவத்தில் மாறுபட்ட கருத்தே நிலவுகின்றது. இவைகள் இப்படி இருக்க, கடுங்குரட்டைக்காரர்களுக்கு ஏற்படும் அப்னியா எனப்படும் மூச்சு தடையினால் தூக்கம் கலையும் பிரச்சனைக்கு கட்டாயமாக மருத்துவ ஆலோசனை தேவைப்படுகின்றது. நாம் ஏற்கனவே பார்த்த பெர்னிக்ஸ் பகுதியின் தசையானது தூக்கத்தின் போது மூச்சுக்குழாயை முழுவதுமாக மூடிக்கொள்வதால் அவர்கள் மூச்சுவிட முடியாமல் தூக்கம் கலைந்து விடுகின்றது. இவ்வாறு அவர்களது தூக்கத்தில் அடிக்கடி நிகழும் போது தூக்கத்தை இழந்து பகலில் சோர்வடைந்து எளிதில் களைப்படைகின்றனர். இத்தகைய அப்னியா கோளாறு உள்ளவர்களுக்கு அவசியம் மருத்துவ சிகிச்சை தேவைப்படுகின்றது என்பதையும் நாம் மனதில் கொள்ள வேண்டும். நன்று நண்பர்களே. தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பிறிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.